Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா மட்டன் ஃப்ரை. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 500 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன். அதை மீடியம் பீசஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டனை நாம் குக் பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். அது கூட நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு நாம் குக் பண்ண விட்டுடலாம். ஒரு 5 to 7 விசில் விட்டுடலாம். இந்த மட்டன் ஃப்ரைக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். 3-4 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லே சிம்மிலேயே நாம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஃப்ளேமை ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துடுறேன். இந்த பாருங்கள், இதை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் அளவு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் குக் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனில் இருக்கிற அந்த ஸ்டாக்கோடையே நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அதோட அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிடுச்சு. இந்த டைமில் நாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு திருப்பியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மட்டன் கூட அந்த மசாலாவும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் மசாலா மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரில் வரணும் கரெக்டாக, அப்போ தான் அந்த மட்டன் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே ஃபைனலாக கொஞ்சமாக ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் நான் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அது நம்ம அந்த மட்டன் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டான மசாலா மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அது மேலேயும் கொஞ்சமாக ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். எம்மியான மசாலா மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக மட்டனில் நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சுக்கா மாதிரியே இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.